கொழுந்து பறிக்கிறது அவங்களோட பிரதான வேலையாக இருக்குங்க. சில பேர் வந்து நாட்டுப்புறங்களுக்கு வேலைக்கு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து குடும்பத்தை நடத்தக்குள்ள அவங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனையும் இருக்குது. இந்த பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்கள பார்த்தோமே நான் சொல்லுவேன். நான் வந்து இங்கே வந்து டீச்சர் அப்படின்னு இல்லை, நான் வந்து அவங்களுக்குள்ளேயே மாறிடுவேன். அப்போ என்ன நான் யோசிக்கிறேன், என்கிட்ட வந்த அம்மா அம்மா வந்து அவங்க அந்த ஃபீல்டுக்கே போகக்கூடாது. ஜிஆர் கூட நான் நிறைய பாடம் படித்து கொடுப்பேன். குடும்ப வன்முறையாக இருந்தாலும் சரி, வருமானம் திரட்டக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும் சரி. முதல்ல இப்போ வீட்டுக்கு போனால் அவங்க வந்து என்னை வந்து எப்பயுமே அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு வெல்கம் பண்ணுவாங்க. நான் வளமே அவங்க வீட்டுக்கு போனால் போயிட்டு கஷ்டம், வேலை சரியான கஷ்டம். வெயில் நேரத்தில் வேர்க்கும், மழை நேரத்தில் குளிரும், கஷ்டமும் இருக்கும். இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வரமேன்றது பிள்ளைங்க யோசிக்கிறது இல்லை. ஆமாம், நான் வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டமாக இருக்க நேரம் விளையாட கூப்பிட்டு போகணுமா, இருந்தாலுமே என்ன செய்ய அப்படின்னா அவரோட அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு எடுத்தேன். ஒருத்தருமே இல்லைன்னு எடுத்தேன். அதான் கடைசியாக வாழ்க்கை வேணாம், நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். போனேன்னா அவங்களோட எல்லா கதையும் சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து எனக்குமே தோணுச்சு, ஏன் மாலதிக்கா மற்ற நாளைக்கு கதவை திறந்துருப்பாங்க. நிறைய பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு தான் இதை குடிக்கணுமான்னு ஒன்றுமே தெரியாது. எல்லாத்துக்கும் 2 பேர்த்துக்குமே பிள்ளை 2 பேர் இருந்தாங்க, நானுமே இருந்தேன். இப்போ திரும்ப ஏன் இன்னைக்கு கதவு போட்டுருக்கு, எதுவும் பிரச்சனையா இருக்கிற நேரமே இந்த குடிச்சிருமா அப்படின்னு சொல்லணும்னா கதவு வந்து யாரும் தட்டுறாங்க. தட்டிக்கிட்டு இருக்க நேரம் நான் யாராக இருக்கும், கதவு 2-3 திறக்கவே இல்லைன்னு திறக்காமல் நல்லா தடன்னு சத்தமாக தட்டவும் சரின்னு எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு பிள்ளைகளை தூக்கி கட்டலில் வச்சுட்டு கதவை திறக்கிற நேரம் டீச்சர் இருந்தாங்க. நீங்கள் ஒரு நல்ல திடமான ஆள், உங்களால் உங்கள் பிள்ளைய வளர்க்க முடியும். நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க இல்லாட்டி நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். இங்கேனா நான் அவங்க இல்லாட்டி இங்கே நான் இல்லை. ஆனால் என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானது. ஏதோ என்னால் பெண்களில் வந்து முன்னத்தான் அடிமைத்தனமாக இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை. அவங்களால எல்லாமே முடியும். அதனால் அவங்கள அதுக்குள்ளே சரியாக வழி நடத்தி பெண்களில் ஒரு மாற்றத்தை கொண்டாந்தாவே பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்.